பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நித்திய ஜீவன் அப்படிங்கிறத ஸோ நமக்கு எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி விளக்கி சொன்ன பொழுது, நம்ம எப்படி வழி விலகி போனோம், நம்ம எப்படி கெட்டு போயிருக்கிறோம், கெட்டுப்போன நமக்குள்ளே எப்படி அந்த ஜீவன் கிரியை செய்கிறது. ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கை பழையவைகள் கலைந்து போயிட்டு புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஒரு புதுமையை தேவன் நமக்குள்ள உண்டாக்கும் பொழுது, அந்த புதுமை எப்படி நமக்குள்ள அந்த புதிய உடன்படிக்கை நமக்குள்ள எப்படி ஒரு ஜீவனை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு நன்றாக தெரிந்து கொண்டேன். வழி விலகி போகிறது எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு கொஞ்சம் தூரமாக நம்ம போயிட்டோம், அதிலிருந்து எப்படி நம்ம திரும்பி வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். சரீரத்தில் நம்ம கெட்டுப்போன பகுதிகள் எப்படி அந்த நித்திய ஜீவனை தேவனுடைய அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் பொழுது அது எப்படி நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கி அதை நம்முடைய கெட்டுப்போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது என்பதையும் இந்த நாளில் தெளிவாக நான் அறிந்து கொள்ள எனக்கு அது உதவியாக இருந்தது. இந்த மீட்டிங் வந்தது எனக்கு உண்மையாலுமே மிகுந்த ஆசீர்வாதம். ஏன்னா கொஞ்சம் பலவீனத்தினால நான் ஒரு 2 months என்னால் அந்த ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளே அதிகமாக இருக்க முடியலை, சரீர பலவீனத்தின் நிமித்தமாக. ஆனாலும் அந்த ரொம்ப மனசோர்வோடு வந்த ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஒரு ஒரு ஜீவன் எனக்குள்ளே ஒரு உயிர்ப்பிக்கப்படணும் நான் அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு உயிரோட்டம் எனக்குள்ளே வரணும், என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உட்காந்து முதல்ல ஆரம்ப ஜெபம் பண்ணினேன். அப்போ எனக்கு இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறத குறித்து சொல்லப்பட்டது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்லா விளங்கி கொண்டேன். அது மாத்திரம் இல்லை, எனக்குள்ள அந்த நெறிந்த நாணலை முடியாமலும் மங்கி எறிகிற திணியை தேவன் அணையாமலும் காத்து கொண்டு அதை மறுபடியும் என் விளக்கை ஏற்றுகிறார், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். ஸோ அந்த காரியத்தை எப்படி தேவன் செய்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இந்த மீட்டிங் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல மீட்டிங்ஸில் இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டால் இதை குறித்த நல்ல தெளிவு நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு எப்படி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு புரியுது. அதை தெளிவாக கற்றுக்கொண்டதற்காக தேங்க்யூ.